வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா கவுண்டிங் சார்ட். கவுண்டிங் சார்ட் அல்காரிதம் பார்த்தோன்னா நான் கம்பாரிசன் பேஸ்ட் அல்காரிதம். இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த கம்பாரிசன் பேஸ்ட் அல்காரிதம் என்னென்னா பபுள், இன்சர்ஷன், செலெக்ஷன், மர்ஜ், ஹீப் இது எல்லாமே கம்பாரிசன் பேஸ்டில் வரும். நான் கம்பாரிசன் சொல்லும் போது கவுண்டிங் சார்ட்டும் அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ரேடிக் சார்ட்டும் வரும். இப்போ கவுண்டிங் சார்ட்டை பற்றி பார்க்கலாம். கவுண்டிங் சார்ட் ஃபஸ்ட்டு ரேஞ்ச் வேல்யூவை கண்டுபிடிக்கும். கொடுக்குற இன்புட்டோட ரேஞ்ச் வேல்யூ கண்டுபிடிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த அரேயில் ரேஞ்ச் வேல்யூன்னு சொல்லும் போது 0 to 4, ஏன்னா இந்த அரேயில் 4 அப்படின்றது மேக்ஸிமம் எலமெண்ட். அப்போது கவுண்டிங் சார்ட் ஃபஸ்ட்டு என்ன பண்ணும், மேக்ஸிமம் எலமெண்ட்டை அந்த இன்புட்டோட அரேலேருந்து கண்டுபிடிக்கும். அப்போது இந்த இண்டெக்ஸில் அந்த ரேஞ்ச் 0 to 4 இண்டெக்ஸில் எந்த பிளேஸில் கரெக்டாக ஃபஸ்ட்டு அந்த எலமெண்ட் போய் ப்ளேஸ் ஆகணுமோ அந்த மாதிரி ப்ளேஸ் ஆகும். இப்போ ப்ளேஸ் ஆகும்போது அந்த இண்டெக்ஸ்லேயே 2 எலமெண்ட் கூட இருக்கலாம், இல்லை டிஸ்டிங்க்ட் அதாவது தனி எலமெண்ட்டாகவும் இருக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி அந்த இண்டெக்ஸ் கரெக்டாக போய் ப்ளேஸ் ஆகும். இந்த அரேலையே பார்த்தோன்னா 1 1 அப்படின்ற 2 எலமெண்ட் இருக்குது. இப்போ இந்த 2 எலமெண்ட்டையும் கரெக்டாக ப்ளேஸ் பண்ணோம். அதே மாதிரி 2 2 அப்படின்ட்டு 2 எலமெண்ட்டும் ரிப்பீட்டடாக இருக்குது. அந்த எலமெண்ட்டையும் கரெக்டாக அந்த இண்டெக்ஸ் வைஸ் ப்ளேஸ் பண்ணோம். அடிஷ்னலாக கவுண்டிங் சார்ட்டை பற்றி சொல்லணுன்னா இது ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் எலமெண்ட்டாக இருக்கும் போது சார்ட் பண்ணுறது ஈஸியாகவே இருக்கும். நெக்ஸ்ட்டு இதோட ஒர்க்கிங் கண்டிஷனை ஒரு எக்ஸாம்பிளோடு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒர்க்கிங் ஆஃப் கவுண்ட் சார்ட்டை பார்க்கலாம். அதுக்கு எக்ஸாம்பிளுக்கு இந்த இன்புட் அரே எடுத்திருக்கோம். இதில் ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னா மேக்ஸிமம் எலமெண்ட்டை கண்டுபிடிக்க போகிறோம். இந்த அரேக்கு மேக்ஸிமம் எலமெண்ட் என்ன, 5. அரேவோட லென்த்தை இனிஷியலைஸ் பண்ணுறதுக்கு மேக்ஸ் ப்ளஸ் 1 நம்ம எடுத்துக்கிறோம். அதாவது 6 எலமெண்ட்டை கவுண்ட் 0 to 5. அப்போது 6 எலமெண்ட்டை கவுண்ட் பண்ணுற மாதிரி நம்ம அரேவை இனிஷியலைஸ் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னா அந்த அரேக்குள்ளே இருக்க ஒரு யூனிக்கான எலமெண்ட்டும் எத்தனை கவுண்ட் இருக்குதுன்னு பார்க்குறோம். அதாவது இப்போ கவுண்ட் அரே அப்படின்ற அரேக்குள்ளே 0 to 5 இண்டெக்ஸ் நம்ம இனிஷியலைஸ் பண்ணியிருக்கோம். இதை எத்தனை இப்போ 0 எத்தனை எலமெண்ட் இருக்குது, 0 2 எலமெண்ட் இருக்குது. அதேமாதிரி 1 எத்தனை எலமெண்ட் இருக்குது, 1 இல்லை, அதனால் 0ன்னு என்ட்ரி போடுறோம். அதே 2 எத்தனை எலமெண்ட் இருக்குது, 2 இருக்குது. 3 3 எலமெண்ட் இருக்குது. 4 0 எலமெண்ட் இருக்குது. 5 1 எலமெண்ட் இருக்குது. அதாவது 0 2 டைம்ஸ் இருக்குது, 2 2 டைம்ஸ் இருக்குது. அந்த மாதிரி எத்தனை டைம் ரிப்பீட் ஆகுதோ அத்தனை என்ட்ரியும் இங்கே என்ட்ரு பண்ணுறோம். அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம், கவுண்ட் ஆஃப் அரே அப்படின்றோம். இதை கவுண்ட் பண்ணி ஒரு அரேயில் தனியாக மெயின்டைன் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு ஸ்டெப் பார்த்தோன்னா நெக்ஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னா குமுலேட்டிவ் சம் ஆர் ப்ரிஃபிக்ஸ் சம் அப்படின்னு சொல்லலாம். அதாவது இதெல்லாம் ஒருங்கிணைச்சி அந்த கவுண்ட் நம்ம அரே கவுண்ட் எடுத்தோம்ல அதெல்லாம் ஒருங்கிணைச்சி கவுண்ட் அரே ஆஃப் ஐ அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கான ஃபார்முலா பார்த்தோன்னா கவுண்ட் அரே i-1 ப்ளஸ் கவுண்ட் அரே ஆஃப் ஐ என்ன பண்ணோம், குமுலேட்டிவ் சம்மை கொடுக்கும். அதாவது ப்ரிஃபிக்ஸ் சம், அது ஒன்று கூட்டி கூட்டுறது. இப்போ இந்த கவுண்ட் அரேயில் என்ன இருக்குது, ஃபஸ்ட் எலமெண்ட் 2 இருக்கா, அந்த 2 அப்படியே எழுதிடணும். நெக்ஸ்ட்டு 2வையும் 0வையும் ஆட் பண்ணால் நமக்கு 2 கிடைக்கும் ஆன்சரு. அதுக்கப்புறம் இந்த பிளேஸில் அதாவது 2 இண்டெக்ஸில் இந்த 0 அதுக்கு முன்னாடி என்னென்ன இண்டெக்ஸ் இருக்குது, 0 இருக்குது, 1 இருக்குது. அதுக்கப்புறம் 2 இருக்குது. 2 அதோட இண்டெக்ஸ். இந்த 3 முன்னாடி இருக்க இண்டெக்ஸும் சேர்த்து இந்த இண்டெக்ஸும் சேர்த்து கூட்ட போது அப்போது 4 வரும் இங்கே ஆன்சர். அதே மாதிரி 3ல் பார்த்தோன்னா இந்த 2 0 2 3 இது எல்லாத்தையும் ஆட் பண்ணோன்னா நமக்கு 7 கிடைக்கும். அதே மாதிரி 4ல் 2 0 2 3 0 இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் 7 கிடைக்கும். அதே மாதிரி இங்கே 5 இண்டெக்ஸில் ஹோல் எல்லாத்தையும் ஆட் பண்ணோம். 2 0 2 3 0 1 எல்லாத்தையும் ஆட் பண்ணால் நமக்கு 8 ஆன்சர் வரும். இதுதான் கவுண்ட் அரே ஆஃப் ஐ அப்படின்றோம். நெக்ஸ்ட்டு இதெல்லாம் சேர்த்து அவுட்புட் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலான்னு பார்த்தோன்னா அவுட்புட் அரே ஆஃப் கவுண்ட் அரே ஆஃப் இன்புட் அரே ஆஃப் i-1. அதாவது நம்ம ஆல்ரெடி என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், கவுண்ட் அரேனா இப்போ பார்த்தோம்ல அந்த குமுலேட்டிவ் சம் அதுதான் இங்கே கவுண்ட் அரே இந்த இடத்துல போட்டிருக்கோம். நெக்ஸ்ட்டு இன்புட் அரே ஆஃப் ஐ. இன்புட் அரே ஆஃப் ஐனா இதுதான், இதை அப்படியே இங்கே ப்ளேஸ் பண்ணுறோம். -1 அப்போது இது ரெண்டுத்தையும் என்ன பண்ணுறோம், -1 பண்ணோன்னா நமக்கு அவுட்புட் கிடைக்க போகுது. அது எப்படி இருக்குதுன்னு பார்த்தோன்னா
இப்போ இதுக்கு லாஸ்ட் இண்டெக்ஸ்லேருந்து பார்த்துட்டு வரலாம். 7 இண்டெக்ஸில் 3 இருக்குது. அதே இங்கே 3 எலமெண்ட் இருக்குல்ல, அந்த எலமெண்ட்டுக்கு பேரலாக நம்ம எங்கே பார்க்குறோம், கவுண்ட் அரே ஆஃப் ஐயில் பார்க்குறோம். இதில் பார்த்தோன்னா 3க்கு என்ன இருக்குது, 7 இருக்குது. எதுக்காக இந்த மாதிரி கவுண்டிங் சார்ட்டில் நடக்குதுன்னா, அந்த ஆர்டரை ப்ரிசர்வ் பண்ணுறதுக்கு. ஏன்னா இது வந்து ஸ்டேபிள் சார்ட்டு. கவுண்ட் சார்ட் அப்படின்றது ஒரு ஸ்டேபிளான சார்ட்டு. கவுண்டிங் சார்ட் வந்து ஸ்டேபிள் சார்ட்டுன்னு பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு இங்கே என்ன ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், கடைசி இண்டெக்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இண்டெக்ஸில் என்ன வேல்யூ இருக்குது, 3 இருக்குது. அந்த 3 கரஸ்பாண்டிங் வேல்யூ இங்கே என்ன 7 பார்த்தோம். ஏன் இந்த மாதிரி பார்க்குறோன்னா, இங்கே அவுட்புட் அரேயை கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா என்ன கொடுத்துருக்காங்க, கவுண்ட் அரே ஆஃப் இன்புட் அரே ஆஃப் ஐன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இது வந்து இன்னர் கொரி, இது வந்து அவுட்டர் கொரி. ஃபஸ்ட்டு இன்னர் கொரியை தான் நம்ம சால்வ் பண்ணுவோம், அதுக்கப்புறம் தான் அவுட்டர் கொரியை பார்ப்போம். இப்போ இன்னர் கொரி என்ன, இன்புட் அரே நமக்கு இது தான். இன்புட் அரேயில் இண்டெக்ஸை பார்த்துட்டு, அதாவது இண்டெக்ஸ் ஆஃப் எலமெண்ட்டை நம்ம எடுத்துருக்கோம். இப்படின்னா என்னென்னா, இண்டெக்ஸ் ஆஃப் எலமெண்ட் அப்படின்னு அர்த்தம். இந்த எலமெண்ட்டை என்ன பண்ணுறோம், இதுக்கு இண்டெக்ஸாக எடுத்துக்கிறோம். கவுண்ட் அரேவோட இண்டெக்ஸாக எடுக்க போகிறோம். அப்போ அதுக்கு கரஸ்பாண்டிங் இண்டெக்ஸ் என்ன, 3 தானே, 3. அப்புறம் 3க்கு ஈக்குவலண்ட் எலமெண்ட் என்ன, 7. அதனால தான் இங்கே 7 - 6 அப்படின்றோம். 7 - 1 = 6 அப்படின்னு சொல்கிறோம். இப்போ ஆன்சர் நமக்கு 6 கிடைக்குதா. அப்போ 6th இண்டெக்ஸில் போயிட்டு 3 ஆட் பண்ண போகிறோம். இங்கே 3ன்னு சொல்லி ஆட் பண்ண போகிறோம். அப்புறம் அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், இந்த அரே ஆஃப் இண்டெக்ஸ் வேல்யூ இருக்குல்ல, அதை வந்து டிக்ரிமெண்ட் பை 1 அப்படின்ன போகிறோம். அப்போ இந்த இடத்துல என்ன ஆகும், 6ஆக மாறிடும். இதை வந்து நம்ம எரேஸ் பண்ணிவிட்டு இங்கே என்ன பண்ண போகிறோம், 6 அப்படின்னு சொல்லி என்ட்ரி பண்ண போகிறோம். லாஸ்ட்டு பொசிஷன் முடிஞ்சிச்சு. அதுக்கு முன்னாடி இங்கே வந்து 6th இண்டெக்ஸில் என்ன வேல்யூ இருக்குது, 0 இருக்குது. அதை வந்து அரே ஆஃப் இண்டெக்ஸாக எடுக்க போகிறோம். அதே மாதிரி 2 - 1 என்னது, நமக்கு 1. அப்போது 1ல் போய்ட்டு 0வை என்ன பண்ண போகிறோம், ப்ளேஸ் பண்ண போகிறோம், என்ட்ரி பண்ண போகிறோம். அப்புறம் என்ன பண்ணோம், 2வோட வேல்யூவை 1 என்ன பண்ண போகிறோம், டிக்ரீஸ் பண்ண போகிறோம். 1 அப்படின்னு டிக்ரீஸ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு அகெயின் 3க்கு வரும். ஏன்னா இது 5th இண்டெக்ஸில் இருக்குது, இன்புட்டில் 5th இண்டெக்ஸில் இருக்குது. அதை வந்து அதுக்கு ஈக்குவலண்ட்டாக என்ன பண்ணுறோம், 3 இண்டெக்ஸில் இருக்க எலமெண்ட் எடுக்கிறோம். 6 இருக்குது, 6 - 1 = 5. அப்போது 5 இண்டெக்ஸில் போயிட்டு என்ன பண்ண போகிறோம், 3யை ப்ளேஸ் பண்ண போகிறோம். அப்போ 3யை இங்கே ப்ளேஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு 2 எடுக்கிறோம். 2ல் என்ன இண்டெக்ஸ் ஆஃப் 4 - 1. அப்போது என்ன வருது, நமக்கு 3 வருது. 3யை வந்து எங்கே ப்ளேஸ், 3 இண்டெக்ஸை எடுக்கிறோம். 0 1 2 3 3யா, 3ல் என்ன பண்ண போகிறோம், 2வை ப்ளேஸ் பண்ண போகிறோம். இதுக்கு முன்னாடி இதை 5ஆக மாற்றுறோம். இதை எரேஸ் பண்ணிவிட்டு 5ஆக மாற்றிடுறோம். அதுக்கப்புறம் இதை என்ன பண்ணுறோம், 4ஐ 3ஆக மாற்றுறோம். இது 3ஆக மாற்றியாச்சு. நெக்ஸ்ட்டு 0 இண்டெக்ஸ் எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. இது 1ஆக இருக்குது. 1 - 1 எங்கே, 0 ப்ளேஸில் போயிட்டு திருப்பி 0வை என்ட்ரி பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு 3 எடுக்கிறோம். இது இங்கே அகெயின் என்ன ஆகிடும், இது 0வாக மாறிடும். இந்த இடம் 0வாக மாறிடும். அதுக்கப்புறம் 3 எடுக்கிறோம். 3 இண்டெக்ஸ் ஆஃப் எலமெண்ட் என்ன, 5. அப்போது 5 - 1 = 4. 4 இண்டெக்ஸில் 4ல் எடுத்துகிட்டு போயிட்டு 3யை என்ட்ரி பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா, நெக்ஸ்ட்டு இதை வந்து 4ஆக மாற்றிடுறோம், எரேஸ் பண்ணுறோம். அப்புறம் இதை 4ஆக மாற்றிடுறோம். 3 இண்டெக்ஸில் இருக்கிறத 4ஆக மாற்றிடும். அதுக்கப்புறம் 5 எடுக்கிறோம். 5 இண்டெக்ஸுக்கு நேராக 8 இருக்குது. அப்போது 8 - 1 = 7. 7 ப்ளேஸில் 5வை இன்சர்ட் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறோம், இதை 7ஆக மாற்றிடுறோம். நெக்ஸ்ட்டு 2 இண்டெக்ஸில் 3 இருக்குது. 3 - 1 = நமக்கு என்ன வருது, 2வை போய்ட்டு இங்கே இன்சர்ட் பண்ணுறோம். இப்போது இதுதான் வந்து கவுண்ட் சார்ட்டோட ரிசல்ட்டு. இது ப்ராப்பராக இருக்கும் பாருங்கள். 0 0 2 3 3 3 5 இதுதான் வந்து அவுட்புட். நெக்ஸ்ட்டு கவுண்டிங் சார்ட்டோட டைம் காம்ப்ளெக்சிட்டியை பற்றி பார்க்கலாம். கவுண்டிங் சார்ட்டோட டைம் காம்ப்ளெக்சிட்டின்னு பார்த்தோன்னா, பெஸ்ட்டு, ஆவரேஜ், ஒஸ்ட்டு இது எல்லா கேஸும் பிக் O n + m தான். இல்லை m அப்படின்றது வந்து
கவுண்ட் அரே, n அப்படின்றது வந்து இன்புட் அரே. தனித்தனியாக வந்து அரே மெயின்டைன் பண்ணும். நெக்ஸ்ட் இதோட ஆக்சிலரி ஸ்பேஸ் அப்படின்னும் போது அதுவும் பிக் O n+m தான். நெக்ஸ்ட்டு கவுண்டிங் சார்ட்டோட அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜை பற்றி பார்க்கலாம். அட்வான்டேஜ் ஆஃப் கவுண்டிங் சார்ட் அப்படின்னு பார்த்தோன்னா ஃபாஸ்டராக இருக்கும். மெர்ஜ் சார்ட் அப்புறம் குயிக் சார்ட் இதை காட்டிலும் வந்து ஃபாஸ்டராக இருக்கும். இப்போன்னு பார்த்தோன்னா இந்த ரேஞ்ச் ஆஃப் இன்புட் சொல்கிறோம்ல, அது வந்து இன்புட்டோட ஆர்டராக இருந்துச்சுன்னா, அதாவது அரே வந்து ஆர்டராக இருக்கும் போது ஃபாஸ்டராக இருக்கும். அப்புறம் இதோட கோடிங்ஸ்லாம் பார்த்தோன்னா ஈஸியாக இருக்கும். ஸ்டேபிள் அல்காரிதம் இது ஆல்ரெடி பார்த்துருக்கோம். கவுண்டிங் சார்ட்னா ஸ்டேபிள் அல்காரிதம் சொல்லிட்டு. நெக்ஸ்ட்டு டிஸ்அட்வான்டேஜ்னு பார்த்தோன்னா இது டெசிமல் வேல்யூவை அக்செப்ட் பண்ணாது. அதுதான் இதில் பிக் ட்ராபேக்காக பார்க்கப்படுது. இப்போ இன்டீஜர் வேல்யூவை மட்டும்தான் வந்து கவுண்டிங் சார்ட்டை அக்செப்ட் பண்ணும். நெக்ஸ்ட்டு இது வந்து ரேஞ்ச் வந்து பெருசாக இருந்துச்சுன்னா அப்போது இன்எஃபிஷியண்ட்டாக இருக்கும். வந்து என்ன தெரியுது, கவுண்டிங் சார்ட் வந்து ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் ரேஞ்சை மட்டும்தான் ப்ராசஸ் பண்ணும். இது வந்து இன்ப்ளேஸ் அல்காரிதம் கிடையாது. அதாவது எக்ஸ்ட்ரா மெமரி ஸ்பேஸ் இதுக்கு தேவைப்படும். கவுண்டிங் சார்ட் அல்காரிதம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.